பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க, படித்து அவைகளை தியானித்து நம்ம வாழும்போது தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் பாக்கியவானாய் மாற வேண்டும், பாக்கியத்தில் நடக்கும்படிக்கு பிரயாசப்பட வேண்டும். இந்த நாளில் கூட ஏசாயா புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் அதில் பார்த்திங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். அப்போ உறுதியான ஒரு மனம் இருக்க வேண்டும். இதில் தேவனை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனம், தேவனை சார்ந்த ஒரு மனம். அந்த மனமானது எங்கே போனாலும் அதுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மனதுக்கு எங்கே போனாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் இருக்குங்க. ஆனால் அவர்களுக்கு மாத்திரம் எப்படிப்பட்டதை வைத்துக்கினா, போகிற இடங்களெல்லாம் ஆண்டவர் அங்கே ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறாராம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்க அப்படின்னால் பூரண சமாதானத்தோட, பூரண சமாதானம், கொஞ்சம் நெஞ்ச சமாதானம் இல்லை, பூரணமான சமாதானத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனை பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனை எப்படி பற்றி கொண்டிருக்கிறோமா? தேவனை ஏன் பற்றி கொள்ள முடியவில்லை? கொஞ்ச நேரம் ஆலயத்துக்கு போகிறோம், அந்த கொஞ்ச நேரம் கூட தேவனை பற்றி கொள்வது குறைவாய் மாறுகிறது. ஏன் பற்றி கொள்ள முடியவில்லை? எதற்காக? நம்முடைய மனம் எதை பற்றி கொண்டிருக்கிறது? நாம் எதை பற்றி கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறோம்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய மனம் எங்கெங்கேயோ ஒரு காரியங்களை செய்து, ஏதோ காரியங்களை சிந்தித்து கொண்டு ஏதோ பக்கமாக திரும்பி கொண்டு இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நாம் தேட வேண்டும். இந்த பாடக்கூடிய பிள்ளைகளை பார்த்திங்கன்னா, அந்த டிவி நிகழ்ச்சிகள்லாம் அவர்கள் பாருங்கள், காதில் ஒரு சத்தம் கேட்கும், இங்கே ஒரு பாட்டு படம், 2 விதமான காரியங்களை அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே அதில் அந்த மியூசிக்கோ அந்த பாடலோ கேட்கும்போது அதையும் கவனிப்பார்கள், இவர்கள் பாடிக்கொண்டும் இருப்பாங்க. 2 விதமான காரியங்கள் செய்வாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் மாத்திரம் பாருங்கள், ஒரு காரியத்தை கவனித்து அதிலேயே தன்னுடைய மனதை செலுத்திடுவாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிறீங்க, வெளியில் போகிறீங்க, மற்ற இடங்களுக்கு செஞ்சு எங்கே போனாலும் உங்களுடைய மனம் தேவனை பற்றி கொள்கிற மனமாக இருக்க வேண்டும். தேவனை சார்ந்து கொண்ட ஒரு மனமாய் இருக்க வேண்டும். தேவனை அண்டிக் கொண்ட ஒரு மனமாய் நீங்கள் இருப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். அப்படி இருக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை வழிநடத்துவார். நம்முடைய மனம் தேவனை பற்றி கொள்கிற ஒரு மனமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே பிடிக்கலுங்க. ஏங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க. மனைவியோடு வாழ்வதுக்கு, என் பிள்ளைகளோடு வாழ்வதுக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. மனைவி சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலே எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாக இல்லைங்க. என்னாச்சு? வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போகிறது, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் போகுது. யார் நிமித்தம்? கணவன் நிமித்தமாய், மனைவி நிமித்தமாய், பிள்ளைகள் நிமித்தமாய். கவனிங்க, ஏன் இப்படி நடக்கிறது? இங்கே மாத்திரம் நடக்குது. ஒரு வேலைக்கு போங்க, அங்கேயும் சமாதானம் இருக்காது. ஒரு தெருவில் வாங்க, ஒரு தண்ணி குழாக்கு, அங்கேயே போனாலும் சமாதானம் இருக்காது. எங்கே போனாலும், நான் போனால் மாத்திரம் பிரச்சனை பண்ண இருக்கிறாங்க. எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க. ஏன் இந்த பிரச்சனை உனக்கு வந்துட்டுருக்கு? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தேவனை பற்றி கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய மனம் தேவனை பற்றி கொள்கிற மனமாக இருக்குமானால், போகிற இடங்களில் பிரச்சனை உள்ள இடம்தான், ஆண்டவரே நான் போகிறேன், நீர் என்னோட கூட வர, எனக்கு சமாதானத்தை கொடும், நீர் என் கூட மாறும், என் வழிகளில் காணப்படுகிற ஆண்டவரே துயரங்களை, துன்பங்களை எல்லாவற்றையும் நீக்க நீர் உதவி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள் வர செய்யும். அந்த துக்க நேரத்தில் என்ன பண்ணுறோம்? எல்லாரும் துக்கி தழுவது போல் தான் அழுகிறோம். வேதம் சொல்லியிருக்குது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொல்ல, சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் என்னோடு கூட வாங்கன்னு சொல்லிட்டு மனம் அந்த தேவனை பற்றி கொண்டு போக வேண்டும். தேவனை நாம் பற்றி கொண்டு கடந்து செல்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மொபைலை பாருங்கள், எப்போ பாரு எங்கே போனாலும் பற்றி கொண்டு போகிறார்கள். அவர்கள் பற்றி கொண்டு போவதனால ஒருவருக்கு ஃபோன் பண்ணோமா, டக்குன்னு பண்ணாங்க, கால் பண்ணி எங்கே இருக்கீங்க, நான் வந்துட்டேன் இந்த இடத்துக்கு. பாருங்கள், கையில் அது இருந்ததுனால தான் அவங்கள நம்ம தொடர்பு கொள்ள முடியுது. இல்லை நம்மளை அவங்க தொடர்பு கொள்ளனாலும் நம்ம கையில் என்ன பண்ணிருக்கோம்? ஃபோன் இருக்கணும். அப்போ இந்த ஃபோனை நம்ம விட்டுட்டு எங்கேயுமே போவதில்லை. அப்படியே போனாலும் திரும்ப வந்து அதை எடுத்துக்கொண்டு போகிறவர்களாக நம்ம மாறுறோம். அப்போ பற்றி கொண்டு அதை கொண்டு போவதனால தான் நமக்கு மற்றவர்களை எங்கே இருக்கிறாங்க தெரிந்து கொள்ள முடியுது. நாம் எங்கே இருக்கிறோம் மற்றவர்களும் தெரிந்து கொள்ள முடியுது.
அதை பற்றி கொள்ளாமல் அங்கேயே வீட்டில் வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன், அவங்கள தேடி தேடி இப்போ அதான் கிடைக்கவே இல்லை. நான் என்ன பண்ணது? ஏன் ஒரு ஃபோன் பண்ணுவேன், ஏன் தான் ஃபோன் இல்லையே. சரி, உங்ககிட்ட ஃபோன் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணிப்பாங்க, உன்னை தொடர்பு கொண்டு உன் பக்கத்தில் வந்திருப்பாங்க. அதுவும் இல்லை. அப்போ பாருங்கள், ஒன்றை நான் பற்றி கொள்ளாத போது என் வாழ்க்கையில் குறைவுகளை நான் சந்திக்கிறேன். சுற்றி சுற்றி வருகிறேன், பார்க்க முடியாமல் போகிறது. இதுக்கு காரணம் என்ன? அந்த ஃபோனை நான் பற்றி கொள்ளாமல் போனதுனால. இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கொள்ளாமல் நீங்கள் வாழ்வீர்கள் சொன்னால், இந்த இயேசுவை பற்றி கொள்ளாமல் உங்கள் ஜீவியம் இருக்குமானால், இந்த இயேசுவோடு நீங்கள் ஐக்கியப்படாமல் நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் சமாதானம் குறைவு உண்டாயிடும், சமாதானம் இல்லாமல் போயிடும். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் சொல்ல பாருங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன். அவர் போகும்போது என்ன பண்ணுறாரு? அவருடைய சமாதானத்தை நமக்காக வைத்தார். ஏனென்று சொன்னால் நமக்குள்ள சமாதான குறைவு அநேக நேரங்களில் நடக்கும். சமாதானம் இல்லாமல் போகும், சமாதானம் இல்லாமல் வாழ்வோம் என்று அறிந்து அவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக நான் வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த சமாதானம் எனக்குள்ள என்ன பண்ணுது? ஆளுகை செய்யக்கூடாது. அப்போ அவரை நான் பற்றி கொண்டு போக வேண்டும். அவரை நான் என்ன பண்ண, எப்பொழுது என் மனம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த கையில் பிடிச்சின்னு வர சொன்னால் கட்டிமாக பிடிச்சின்னு வந்துடுவாங்க, இந்த பேக்கை தூக்கிட்டு வந்தால் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் கவனிங்க, தேவன் இந்த கையில் இந்த கால்களில் பிடித்து கொண்டுவதை அன்று விரும்பவில்லை. இந்த சரீரம் சுமப்பதை விரும்பவில்லை. நம்முடைய மனம் பற்றி கொள்ள வேண்டுமா? என் மனம் எதை பற்றி கொள்ள வேண்டும்? இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்கள் மனம் எதை பற்றி கொண்டிருக்கிறது? நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய மனம் எதையோ பற்றி கொள்ளுகிறது. ஒரு சில வாலிப பிள்ளைகள் ஒரு சில பெண்களை பற்றி கொள்கிறார்கள், ஒரு சில ஆண்களை பற்றி கொள்கிறார்கள். அவர்கள் பற்றி கொண்டு அவருடைய நினைப்பாகவே போவாங்க, அவருடைய நினைப்பாகவே வருவாங்க. எங்கே தான் ஞாபகம் வச்சுருக்கேன்னு தெரியலையே அப்படின்வாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுடைய மனம் அப்படி. இன்றைக்கு எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ளாமல் போது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை நான் அனுபவிப்போம். நீ யாரை பற்றி கொண்டு இருக்கிறியோ அவர்கள் உன்னை விட்டு பிரிவார்கள் என்று சொன்னால் நீ வேதனை அடைந்தவனாய், துக்கம் அடைந்தவனாய் மாறி வாழ்த்தை விட செத்து போன நலமாக இருக்குங்கணும். ஏன் தெரியுமா? உன் மனம் எதை பற்றி கொள்ளுமோ அதை பற்றி கொள்ளாமல் எதை பற்றி கொண்டு இப்போது பயணம் செய்ய தெரியுமா? உன்னுடைய மனம் இப்பொழுது தேவையில்லாத ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கு. ஒரு பெண்ணை பற்றி கொள்ளுமானால் அந்த பெண்ணு விரும்பலை, உன்னை விட்டு போயிடுச்சு, வேறொரு கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா நீ வாழ்வதில் செத்து போனால் நல்லாயிருக்கும். ஒரு சில பிள்ளைங்க பாருங்கள், அந்த கையெல்லாம் போட்டு அறுத்துக்குங்க. அவனுடைய மனம் பற்றி கொள்ள வேண்டியதை பற்றி கொள்ளாத போது உன்னை நீ அழித்து கொள்ள வேண்டியதாக மாறிடும். பற்றி கொள்ள வேண்டிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் யார? நான் ஆராதிக்கிற கர்த்தரை நான் பற்றி கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். அவரை நான் பற்றி கொண்டு வாழும்போது என் வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுப்பார். யோசேப்பை நீங்கள் பாருங்கள், யோசேப்புடைய மனம் கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு மனமாக இருக்கிறது, கர்த்தரை நெருங்கின ஒரு மனமாக இருக்கிறது. பாருங்க, அவங்க அண்ணன்கள்லாம் தூக்கி குழியில் போட்டார்கள், அப்பொழுதும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கு. இஸ்மவேல் இடத்துல வித்தார்கள், அப்பவும் பற்றி கொண்டிருக்கிறது. போகிற இடத்துல பாருங்கள், அங்கே போயிட்டு அங்கே அடிமையாக இருக்கும்போது, அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும்போது அங்கேயும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறார். அந்த எஜமான் பார்க்கிறார், இவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று அறிந்து கொண்டான். ஏன் என்று சொன்னால் இவனோட கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் போகிற இடங்களில், வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறீங்களா? வேலையில் உன் மனம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். உன் மனம் அங்கே இருக்கிற பொருட்களை அல்ல, அங்கே இருக்கிற வேலையில், அங்கே இருக்கிற மனிதர்கள் அல்ல, உன் மனம் கர்த்தரை பற்றி கொள்ளக்கூடிய மனமாய் மாற வேண்டும். கர்த்தரோடு உறவைத்த ஒரு மனமாய் மாற வேண்டும். அப்போ தான் உன் மனதை தேவன் கொடுக்கும்போது உனக்கு ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறார், அங்கே உயர்த்தப்படுகிறார், அந்த வீட்டுக்கு தலைவனாக மாறுகிறார். ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்தது, இவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு மகள் நினைக்கிறான். ஆனால் அவருக்கு இடம் கொடுக்கல. நான் ஒருவரை பற்றி கொண்டு இருப்பதனால, நான் ஒருவரை நேசிப்பதனால என் மனதை வேறு எதுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று விட்டு விலகிறார். பிரச்சனை என்னாச்சு? ஜெயிலுக்கு போகிறார். ஜெயிலுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் கர்த்தர் அவரோடு கூட தான் இருக்கிறார். பாருங்கள், பற்றி கொண்டு இருப்பதனால அங்கே போனாலும் அங்கே ஜெயிலுக்கு தலைவனாய் மாறுகிறார். ஜெயிலர் என்ன பண்ணுறாங்க? அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போகிற இடங்களில் உயர்வை தேவன் கட்டளையிடுகிறார்.
அங்கே 2 பேர் சொப்பனம் பார்க்குறாங்க. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கொடுப்பதற்கு இவர் கர்த்தரை பற்றுகிற ஒரு மனமாக இருப்பதனால கர்த்தர் அதை தெளிவாய் புரிய வைக்கிறார். இன்றைக்கு தேவனை தேடுகிற ஜனமே, தேவனோடு பழகிற ஜனமே, நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். உன் மனதில் வேறு எதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத, வேறு எதற்கும் என்ன பண்ணாத, ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாழாத. நீ தேவனை பற்றி கொண்டிருப்பார். உன்னை ஏளனமாய் பார்த்தவர்கள், உன்னை ஒவ்வொரு நாளும் நீ வாழக்கூடாது, உயரக்கூடாது நினைத்தவங்க மத்தியில் நீ உயரும்படிக்கு நீ தேவனை பற்றி கொண்டிரு. உன் வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை கொடுத்து உயர்வை கொடுத்து உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். உன் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கார். உன் குறைவுகளை மாற்ற வல்லவராக இருக்கார். இந்த யோசிப்பு பாருங்கள், அந்த தேசத்தில் உயர்ந்த ஸ்தானங்கள் அடைந்தார். ஏனென்று சொன்னால் அவர் பற்றி கொண்டிருப்பது ஒன்றே ஒன்றுனா அது கர்த்தரை மாத்திரம்தான். அல்லேலூயா. அவருடைய மனம் கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு மனமாக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் 3000 பேர் தோற்றி கொண்டு வராங்க. இந்த பக்கம் பெலிஸ்தியன் தோற்றி கொண்டு வரான். இதுக்கு நடுவில் பாருங்கள், அதுலாம் என்ற குகைக்குள்ளே போய் அவர் இருக்கிறவர். அங்கே போயிட்டு என் மனம் என்ன பண்ணல, இவங்கள போய் பார்க்கறதோ அவங்கள போய் பார்க்கறதோ வேலை இல்லை, என் கூடவர் கர்த்தர் இருக்கிறார் என்று கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலும் இருக்கும்னு சொல்லிட்டு அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனமாய் மாறியது. அவரோடு கூட நெருங்கிய ஒரு மனமாய் மாற்றிக்கொண்டார். மாறினாரா? மாறுதனால தான் தேவன் என்ன பண்ணுற, அவரை உயர்த்துகிறார். பிரச்சனைகள் எத்தனையோ வருகிறது. அந்த பிரச்சனைக்கு நடுவில் இந்த தாவீது உயர்வதற்கு, மேன்மையடைவதற்கு காணப்படுற காரியங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கார். அவர் போகிற இடங்களில் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் சமாதானமாக இருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் எவ்வளோ பணங்கள் வருது, எவ்வளோ தேவைகள் சந்திக்கப்படுது, வீடு வாசல் எல்லாம் கட்டி வைத்திருந்தா கூட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. குடும்பத்தில் என்னங்க போங்க, ஒரே பிரச்சனையாக தாங்க இருக்கு, எங்கள் வாழ்க்கையாக போயிட்டுருக்கு. ஏன்? எதனால்? நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு ஜனமாய் மாற வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கவங்க, இன்றைக்கி தேவனை நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கேன், நான் செக் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி தேவனை பற்றி கொள்ளுங்கள். மனங்க ஏதோ நான் இந்த வேத்தை என்ன பண்ண கையில் நான் சுமக்கிறேன், கையில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இதை பிடித்து கொண்டு இருப்பதனால அல்ல. உன் கையில் இல்லை, உன் இருதயம் வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். உன் இருதயம் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படி பற்றி கொள்ளுமானால், தேவனை நீ பற்றி கொண்டு வாழ்வனால் உனக்குள்ள அன்பு இருக்கும், உனக்குள்ள சமாதானம் இருக்கும், உனக்குள்ள சாந்தம் இருக்கும், உனக்குள்ள கீழ்ப்படிதல் உனக்குள்ளே இருக்கும். பற்றிக்கொள்வது தான். ஆமாம், நான் கத்தை தாங்க பற்றிக்கொள்கிறேன், வேறு யாருங்க நான் பற்றிக்கொள்கிறேன்? அன்பு இல்லாமல் நீ என்ன பற்றிக்கொள்கிற? சமாதானம் இல்லாமல் என்ன பற்றிக்கொள்கிற? கீழ்ப்படிதல் இல்லாமல் பற்றிக்கொள்கிற? சாந்தம் இல்லாமல் என்ன பற்றிக்கொள்கிற? யோசிச்சுப்பார், சிந்தித்துப்பார். இன்றைக்கி தேவனை நீங்கள் பற்றி கொண்டு வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் வாழணும். அப்படி வாழ்வதனால தான் இவருடைய மனம் கர்த்தரை பற்றி கொண்டதுனால தாவீது விரும்புவதை தேவன் செய்கிறார். தாவீது விரும்புகிற காரியங்களை தேவன் அப்படியே செய்கிறான். கவனிச்சிங்களா? தேவன் செய்வதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் சங்கீதத்தில் 24 நீங்கள் வாசிக்கும் போது அவருடைய மனம் விரும்பியதை தேவன் செய்திருக்கிறார். அவர் சொன்னதை அப்படியே தேவன் செய்கிறார். உன் மனம் விரும்புவதை செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் 21 பார்க்கும்போது பாருங்கள், 2ஆம் வசனம் அங்கே பார்க்கும்போதும் பாருங்கள், அவர் கேட்டதை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவர் மனம் விரும்பியதை தேவன் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளில் தேவனை தேடுகிற ஜனம், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரோடு நெருங்குங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் மனம் கர்த்தரோடு நெருங்கட்டும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் பற்றி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைப்பா, பற்றி கொள்ள மாட்டுறாங்க. அன்றே ஆலயத்துக்கு போகிறார்கள், தேவனை தேடுறாங்க, எதையோ பார்க்கிறாங்க, எதையோ கவனிக்கிறாங்க. வசனத்தை பற்றி கொண்டவர்களாய், வசனத்தோடு நெருங்கினவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையோடு பழகும்போது பிள்ளைகள் ஆண்டவரே, மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு வீடுகளிலும் சமாதானம் கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவுமாய் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.